ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் அகாடமி. ஸோ தேர்வுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அதிகமாக படிச்சிருப்பீங்க. இப்போ கடைசி கட்டமாக நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டிய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பீங்க. ஏன்னா அந்த புக்ஸை எடுத்து உங்களால் அடுக்கி வைக்கும் பொழுது ரிவிஷன் பண்ணும்போது அதிகமாக இருக்குது, பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மாற்று வழியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கை கொடுக்கும் இந்த ஸ்பீடு ரிவிஷன்ஸை. உங்களுக்கு இப்போது தமிழ் தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். தமிழில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறோன்னு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஆடியோவாகவும் கேட்கலாம். ஸோ இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க, நிறைய பேர் ஒர்க்குக்கு போய்ட்டு தான் படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களோ இல்லை பைக்கில் போகிறீங்களோ, ஸோ ஹெட்செட்டில் கேட்டுட்டு நீங்கள் ஆடியோவாகவும் இந்த ரிவிஷனை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சமைக்கக்கூடிய டைமில் ஒரு ஸ்பீக்கரில் போட்டு விட்டுட்டு கூட நீங்கள் அதை கேட்டுகிட்டே கூட நீங்கள் சமைக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் இந்த ரிவிஷனை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம 10ஆம் வகுப்பு வரைக்குமே கொண்டு போக போகிறோம். ஸோ இதில் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு 300 வினாக்கள் டேம் வைஸ், டேமில் ஒரு 100 கொஷின், செகண்ட் டேமில் ஒரு 100 கொஷின், தேர்ட் டேமில் ஒரு 100 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது இருக்கோம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் கொஷின் பாருங்க, கூற்று. முதல் கொஷினே கூற்று. பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். காரணம் பார்த்தீங்கன்னா பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என பெயரை மாற்றிக்கொண்டார். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று காரணம் சரி, கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கமும் ஆகும். ஏன்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னது? கனக சுப்புரத்தினம். அவருக்கு பாரதிதாசன் என்ற பெயர் வந்த காரணம் என்ன அப்படின்னா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பெயர் வச்சிருக்காரு. ஸோ அவர் பிறந்த ஊர் கேட்பாங்க. பிறப்பை பற்றி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. 29/4/1891 பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் பிறந்திருப்பாரு. இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா கனகசபை லக்குமி அம்மாள். இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி. ஓகேங்களா? பாரதிதாசன் பிறந்த ஊர் என்னது? பாண்டிச்சேரி. அவருக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் சொல்லலாம் அப்படின்னா என்னது? பாவேந்தர். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பார்த்துடலாம். இன்பத்தமிழ் என்னும் பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது? நமக்கு அழகாக ஃபர்ஸ்ட் லெசன்லேயே ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தமிழ் என்ற தலைப்பின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கும். ஆப்ஷன் டி பாருங்க, எங்கள் தமிழ். எங்கே கேட்டது மாதிரியே இருக்கும். எங்கள் தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள் கீழ் உள்ள ஒரு தொகுப்பு. நாமக்கலோருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் தமிழ் தலைப்பின் கீழே ஒரு தொகுப்பாக கொடுத்துருப்பாங்க தமிழுடைய பாடல்கள். ஓகே, மூணாவது கொஸ்டின் பாருங்க, கூற்று. பெரியார் பாரதிதாசனை புரட்சி கவிஞர் என அழைத்தார். பாரதிதாசனுக்கு 2 பேர் இருக்கு. புரட்சி கவின்னு சொல்லுவாங்க, புரட்சி கவிஞர் அப்படின்னு பாரதிதாசனை சொல்லுவாங்க. அப்போ புரட்சி கவிஞர் என பாரதிதாசனுக்கு பெயர் வச்சது யார் அப்படின்னா பெரியார் அவர்கள் வச்சிருப்பாரு. கூற்று 1. ஓகேங்களா? கூற்று 2 பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை அறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி கவி என அழைத்தார். அப்போ இது ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. அப்போ பாரதிதாசனை புரட்சி கவிஞர் என அழைத்தது யார் அப்படின்னா பெரியார். அதே புரட்சி கவி என அழைத்தது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழைச்சிருப்பாரு. ஓகேங்களா? 4வது கொஸ்டின் பார்த்துடலாம். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இப்போ பாரதியார் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பேர் இருக்கு. தேசிய கவி, உலக கவி, அமரக்கவி அப்படின்னு சொல்லிட்டு பேர்கள் நிறையா இருக்கு. அதே மாதிரி நாமக்கல் கவிஞருக்கு என்ன சொல்லுவாங்க? காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லுவாங்க? காந்திய கவிஞர் என்ன சொல்லுவாங்க. இப்போ வாணிதாசன் என்ன சொல்லுவாங்க? தமிழகத்தின் வேஸ்வர்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாணிதாசனை அழைப்பாங்க. அப்போ ரசூல் கம்சதேவ்னா யாரு? பாரதிதாசன்.
அப்போது தமிழகத்தின் வேர்ஸ்வொர்த் யார் அப்படின்னா வாணிதாசன் அவர்கள். ஓகேங்களா? 5வது கொஸ்டின் பார்த்துடலாமா? தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யாரு? கண்டிப்பாக தெரியும். ஆப்ஷன் டி, காசி ஆனந்தன். பாருங்க, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யாரு? காசி ஆனந்தன் அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது 6வது கொஸ்டின் பார்த்துடலாம். 6வது பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிமிர்த்த அப்படின்னா என்னது? உருவாகிய. நிமிர்த்த அப்படின்னா என்னது? உருவாகிய. சமூகம் அப்படின்னா என்னது? மக்கள் குழு. சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. ஓகேங்களா? அடுத்தது விளைவு அப்படின்னா வளர்ச்சி. விளைவு அப்படின்னா என்னது? வளர்ச்சி. அடுத்தது அசதி அப்படின்னா சோர்வு. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னது? 3, 1, 2, 4. எங்கே இருக்குது? 3, 1, 2, 4. ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஆன்சர். இப்போ நிமிர்த்த அப்படின்னா என்னது? உருவாகிய. சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. விளைவு அப்படின்னா என்னது? வளர்ச்சி. அசதி அப்படின்னா சோர்வு. 7வது கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத வினை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, புலவருக்கு வால் வராது. ஓகேங்களா? அப்போ பாருங்க, சரியான பாருங்க, விளைவுக்கு நீர், இளமைக்கு பால், அறிவுக்கு தோல். அப்ப புலவருக்கு வால் என்பது பார்த்தீங்க அப்படின்னா தவறான இணை. இந்த கொஸ்டினை நீங்க நல்லா கவனிக்கணும். பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ புலவருக்கு என்ன வரும்? வேல் வரும். புலவருக்கு என்ன வரும்? வேல் வரும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது? ஆப்ஷன் பி, தமிழ் எங்கள் என்பது சரியான ஆன்சர். 9வது கொஸ்டின் பாருங்க. நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷாக இருக்கும். என்ன இருக்கும்? அசதியாக இருக்கும். 10வது கொஸ்டின். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். என்ன அமைய வேண்டும்? சமூகம் அமைய வேண்டும். 11வது கொஸ்டின் பாருங்க. 11வது கொஸ்டின்ஸ் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸை நிறைய வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில். 11வது கொஸ்டின். பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருந்தோம்? நம்ம காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இயற்பெயர் என்னது? ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் என்னது? ராமலிங்கனார். ஓகேங்களா? ஸோ இந்த பெண்களை பற்றி, பெண்களுடைய கைம்பெண், விதவை மறுமணம், ஓகேங்களா, பொது அறிவு, பகுத்தறிவை பற்றி பேசுவார் அப்படின்னா யாரை கண்ணை மூடிக்கிட்டு யாரை ஆன்சர் பண்ணணும்? பாரதிதாசன் அவர்களை ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வாணிதாசன் இருக்குது. இப்போ வாணிதாசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அவருடைய இயற்பெயர் என்னது? அரங்கசாமி என்கிற எத்திராசாலு. அரங்கசாமி என்கிற எத்திராசாலு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர். இதே சுப்பரத்தினதாசன் சார் என்ன சார் எங்கேயே கேள்விப்பட்ட மாரி இருக்குது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபாலனுடைய இயற்பெயர் தான் சுப்பரத்தினதாசன். ராஜகோபாலன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக இது முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். ஏன்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்னா யார்? காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் ராமலிங்கனார். வாணிதாசனுடைய இயற்பெயர் என்னது? வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசாலு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்க? வாணிதாசனை தமிழகத்தின் வேர்த்தர்ன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சுப்பரத்தினதாசன் யாரு? ராஜகோபாலன். அடுத்து 12வது கொஸ்டின் பார்த்துடலாமா? 12வது கொஸ்டின் பாருங்க. பாவலேர் பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம். பாவலேர் பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம். சார் துரைராசி எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி இருக்கு. ஆமா, துரைராசி என்பவர் யாரு? முடியரசன். ஸோ இந்தமாரி நம்ம எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற போது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம 13வது கொஸ்டின் பார்த்துடலாம். வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மழை தோன்றி, மலைகள் தோன்றி என்ற பாடலை இயற்றியவர் யாரு? வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ஸ்வொர்த்தர், அரங்கசாமி என்கிற எத்திராசாலு என்ற பெயர் கொண்டவர். ஓகேங்களா? அது பாருங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னது? முத்தையா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னது? முத்தையா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் பாவலேர் பெருஞ்சித்தனாரை பற்றிய தவறான கூற்று. பெருஞ்சித்தனார் இருக்கார் இல்லையா, துரைமாணிக்கம், அவரை பற்றி ஒரு கூற்று கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்துடலாம். பாருங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. தென்மொழி
தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். எஸ், ஆமாம், அவர் வந்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் என்ற இதழ்களை வந்து அவர் வந்து நடத்தினார். கரெக்டு. ஓகேங்களா. தனித்தமிழையும் தமிழையும் பரப்பியவர், தனித்தமிழையும் தமிழையும் பரப்பியவர் யாரு? பாவலேறு பெருஞ்சித்தனார். ஆப்ஷன் சி பாருங்க. கும்மிப்பாட்டு என்னும் பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இதுவும் கரெக்டு. கும்மிப்பாட்டு என்னும் பாடல் என்னது? கனிச்சாறு என்னும் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் டி வந்து பாருங்க. கனிச்சாறு 5 தொகுதிகளாக கொண்டுள்ளது. கனிச்சாறு என்னது? 5 தொகுதிகளாக கொண்டுள்ளது. அப்ப என்னது? இது தவறு. கனிச்சாறு 8 தொகுதிகளை கொண்டுள்ளது. கனிச்சாறு என்னது? 8 தொகுதிகளை வந்து கொண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 14வது கொஸ்டின் என்னது? பாவலேறு பெருஞ்சித்தனார் பற்றி தவறான கூற்று வந்து கேட்டிருக்காங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை வந்து நடத்தினார். கரெக்டு. அப்ப என்னது? தென்மொழி என்பது அவருடைய இதழ், தமிழ்ச்சிட்டு என்பது அவருடைய இதழ், தமிழ்நிலம் என்பது அவருடைய இதழ். தனித்தமிழையும் தமிழையும் வந்து பரப்பியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. 15வது கொஸ்டின் பார்த்தலாம். பாவலேறு பெருஞ்சித்திரனாருக்கு பாவலேறு எனும் சிறப்பு பெயரை வழங்கியவர் யாரு? அப்போ சார் பாவலேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்திரனாருக்கு பாவலேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறப்பு பெயர் வந்து வழங்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சிறப்பு பெயரை வந்து வழங்கியிருப்பாரு. ஓகேங்களா. பாவலேறு என்ற பெருஞ்சித்திரனாருக்கு சிறப்பு பெயர் வந்து வழங்கியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா மொழி ஞாயிறு. இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா மொழி ஞாயிறு. கண்டிப்பா வந்து 1க்கு 2 டைம் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குற டைம்லையோ இல்லை எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுற டைம்லையோ நீங்கள் வந்து கேட்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் வந்து ஈஸியாக பண்ண மாரி வந்து இருக்கும். ஓகேங்களா. 16வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கொய்யாக்கனி கொடுத்துருக்காங்க, தமிழ்ச்சிட்டு கொடுத்துருக்காங்க, நூற்றாசிரியம் கொடுத்துருக்காங்க, காவிய கொத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அப்போது இங்கே பொருந்தாதது என்னது? ஆப்ஷன் பி. ஏன் சார் பொருந்தாது? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? பிரித்து பார்க்கணும். கொய்யாக்கனி, நூற்றாசிரியம், பாவிய கொத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எழுதிய நூல்கள். அப்போது தமிழ்ச்சிட்டு மட்டும் என்னது? அவருடைய இதழ், நடத்திய இதழ். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க. 17வது ஆழிப்பெருக்கு, ஊழி, மேதினி, உள்ளப்பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மேட்ச் த ஃபாலோவிங்ல வந்து பாருங்க. ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்னது? கடல்கோள். ஆழிப்பெருக்குன்னா என்னது? கடல்கோள். அடுத்தது ஊழி அப்படின்னா என்னது? நீண்டதொரு காலப்பகுதி. ஊழினா என்னது? நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி அப்படின்னா என்னது? உலகம். உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. அப்போ ஆன்சர் என்ன இருக்கும் பாருங்க. 1 3 2 4 1 3 2 4. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர். ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி அப்படின்னா உலகம், உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. 18வது கொஸ்டின் பார்த்துடலாமா. பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத என்ன சொல் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். பொய் பிளஸ் அகற்றும். 19வது கொஸ்டின் பார்த்துடலாமா. சரியான வரிசையை தேர்ந்தெடுன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியான வரிசையை தேர்ந்தெடு. இது எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஃபர்ஸ்ட் அரும்பு வரும், அப்புறம் மொட்டு வரும், அப்புறம் மூகை வரும், அப்புறம் மலர் வரும், அப்புறம் அலர் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வி, அதுக்கப்புறம் செம்மல்லாம் கீழே விழுது. அது ஒரு பூ வந்து அது வந்து எப்படி உருவாகி அது எப்படி வந்து கடைசி அழிவுநிலைக்கு வந்து போகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பூவினுடைய நிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வகையாக வந்து சொல்லியிருப்பாங்க. அரும்பு, மொட்டு, மூகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா. இந்த ஆர்டர் வந்து முக்கியம். கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து கேட்கக்கூடியதாக வந்து இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20வது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. அகத்தி பசலை என்பது என்னது? கீரை. அகத்தி பசலை என்பது கீரை. கமுகுனா என்ன? கமுகுனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூந்தல். கமுகு அப்படின்னா என்னது? கூந்தல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருகுக்கோரைனா என்னது? புல். அருகுக்கோரைனா புல். 1ஆம் நம்பர். மல்லி அப்படின்னா தழை. 4ஆம் நம்பர். அப்போ ஆன்சர் என்ன பாருங்க. 2 3 1 4 எங்கே இருக்கு? 2 3 1 4. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சரியான ஆன்சர். அப்போ அகத்தி பசலை என்பது என்னது? கீரை வகை. கமுகு என்பது கூந்தல். அருகு கோரை என்பது புல்லு.
மல்லி என்பது தழையை வந்து குறிக்கும். ஓகேங்களா? 21வது கொஸ்டின் பார்த்துடலாமா? 21வது கொஸ்டின் பாருங்க. யாம் அறிந்த மொழிகளையே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பாடல் வரிகள் பாரதியார் எதை பற்றி உணர்த்துகிறார்? இது எல்லாருக்குமே தெரியும். யாம் அறிந்த மொழிகளே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் இனிமையை பற்றி சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியோடைய இனிமையை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த கூற்றை கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பாடல் வரிகளை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார் அவர்கள். 22வது கொஸ்டின் பார்த்தலாம். தமிழ் மொழி பெரும்பாலும் இடஞ்சுழி எழுத்துக்களாக அமைந்துள்ளது. கூற்று கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி பெரும்பாலும் இடஞ்சுழி எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இல்லை, தமிழ் மொழி என்னது? வலஞ்சுழி எழுத்து. என்னது? வலஞ்சுழி எழுத்து. வலஞ்சுழி எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்து. ஓகேங்களா? பாருங்க, கூற்று 2 பாருங்க. வலஞ்சுழி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஓ, ஔ, நா, ஞா வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், கரெக்டு. ஓகேங்களா? இது எல்லாமே என்னது? வலஞ்சுழி எழுத்து. இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னது அப்படின்னா டி வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா கூற்று 2 மட்டும் சரி. ஏன் சார் கூற்று 1 என்ன அப்படின்னா தமிழ் பெரும்பாலும் என்ன சொல்வது? வலஞ்சுழி எழுத்துக்கள். தமிழ் அதிகமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து வலஞ்சுழி எழுத்துக்கள். ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது 23வது கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்கண்ட சொற்களில் அடிகொட்டிட்ட சொல்லுக்கு பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. குறுந்தொகையை வந்து கொடுத்துருக்காங்க. குறுந்தொகை. அப்போ இந்த குறுந்தொகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாதது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அரசு. ஏன் சார் அரசு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். செய், பாம்பு, முதலை இந்த 3 வார்த்தைகளும் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். குறுந்தொகை என்ற நூல் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? சங்ககால நூல். 8 தொகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் தொகுக்கப்பட்ட நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தொகை. ஓகேங்களா? குறுந்தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான நூல். அது வந்து கேட்பாங்க. அதோடைய பாடலறிகள் வந்து கேட்பாங்க. தொகுத்தது யாரு, தொகுப்பித்தது யாரு அப்படின்னா வந்து குறுந்தொகையில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த செய், பாம்பு, முதலை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. அப்போ இந்த அரசு என்பது என்ன சார் அப்படின்னா திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும். அரசு என்ற வார்த்தை என்னது? திருக்குறள் இருக்கு. அப்போ செய், பாம்பு, முதலை. பாம்பு முதல்ல 2000 வருஷம் முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காங்க? குறுந்தொகையில் சொல்லிருக்காங்க. அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்க. நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாரு? ஆப்ஷன் சி வந்து அறிவுமதி அவர்கள். வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து சினிமா பாடத்தில் கூட இந்த பாட்டு வந்திருக்கும். நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. பாடியவர் யார் அப்படின்னா அறிவுமதி அவர்கள். அறிவுமதி அவர்களால் வந்து பாடப்பட்ட பாடல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். 25வது கொஸ்டின் பாருங்க. மா என்னும் சொல்லின் பொருள் யாது? மா என்னும் சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா விலங்கு. மா என்னும் சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா விலங்கு. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க. சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எது கிடைக்கும்? என்னது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நூல். குடிமக்கள் காப்பியம், தேசிய காப்பியம், ஓகேங்களா, தமிழின் முதல் காப்பியம், இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிழ் காப்பியம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். ஓகே. அடுத்து 27வது கொஸ்டின். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் யாது? தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா பழமை. தொன்மை என்னும் சொல் என்னது? பொருள் வந்து பழமை. 28வது கொஸ்டின் பாருங்க. 28வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன எங்கெங்க கனெக்ட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் கிளவியாக்கம். தொல்காப்பியம் கிளவியாக்கம் 2. இது வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். ஓகேங்களா? இதெல்லாம் படிச்சுக்கணும், கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடி அப்படின்னா தொல்காப்பியம் வினவியல் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. தொல்காப்பியம் வினவியலில் வந்து முடின்ற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல். ஓகேங்களா? செல் வந்து என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் புறத்திணையில் வந்து இடம்பெற்றிருக்கும். அப்போ 2, 1, 4. அடுத்து வந்து புகழ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துடைய வேற்றுமையில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கும் 3. அப்போது ஆப்ஷன் 2, 1, 4, 3 எங்கே இருக்குது? 2, 1, 4, 3. ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்போ ஓழி என்பது என்னது?
தொல்காப்பியம் கிளவியாக்கம், முடி என்பது தொல்காப்பியம் வினவியல், செல் என்பது தொல்காப்பியத்தின் புறத்திணை, புகழ் என்பது தொல்காப்பியம் வேற்றுமையில வந்து இடம்பெற்றிருக்கு. 29வது கொஸ்டின் பாருங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார். என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதியார் அவர்கள். 30வது கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பொருந்தாத இணையை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, ரொம்ப முக்கியமானது இந்த 4 கூற்று கொடுத்துருக்காங்க, இந்த 4 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் மாதலின் என்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஆமாம், கரெக்டு, தொல்காப்பியத்தில் இருந்திருக்கு. நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் மாதல் என்னது தொல்காப்பியம். அடுத்து பி வந்து பாருங்க. கடல் நீர் முகுந்த கமஞ்சூழ் எழிலி என்பது என்னது கார் 40. கரெக்டு, கடல் நீர் முகுந்த கமஞ்சூழ் எழிலி. கா இந்த 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கா அப்படின்ற ஞாபகம் என்னது கார் 40 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு பதிற்றுபத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்ற போர்க்களத்துல ஒரு வீரனுடைய காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பதிற்றுபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க, அதை வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி பார்க்கலாம். கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரபின் முடிமுதிர் பரதவர் என்பது என்னது அகநானூர்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது தவறு. இந்த பாடல் எங்க இருக்கு? நற்றிணையில வந்து இருக்கு. நற்றிணையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரபின் முடிமுதிர் பரதவர். அதாவது துராமின் தாக்கியதால் ஒரு காயம் பட்டிருக்கும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரம்பின் மூலமாக வந்து தப்பிச்சிருப்பாங்க. அந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா நற்றிணையில் வந்து கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னதை பாருங்க. நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் மாதிரி என்பது தொல்காப்பியம். கடல் நீர் முகுந்த கமஞ்சூழ் என்பது கார் 40. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவர் என்பது என்னது பதிற்றுபத்து. கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரப்பின் முடிமுதிர் பறந்தவர் என்பது நற்றிணையோடைய பாடல். 31வது கொஸ்டின் பாருங்க. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தும். ஓகேங்களா? உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தும் நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது என்னது தொல்காப்பியம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தும் நூல் என்னது தொல்காப்பியம். பரிபாடல் நமக்கு வந்து தெரியும். பரிபாடல் என்பது என்னது? பரிபாடல் என்பது நமக்கு சங்க இலக்கிய நூலில் வந்து இருக்கும் 8 தொகையில். ஸோ அகம் புறம் கலந்த பாடலாக வந்து சொல்லப்படக்கூடியதாக வந்திருக்கும். எக்ஸாம்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து கேட்டிருக்காங்க. அகப்புறம் என கலந்த நூல் எது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பரிபாடல். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டில் ஒன்று இருக்கும். 10 பாட்டில் இப்போ 8 தொகையில் வந்து பரிபாடல் அகமும் புறமும் கலந்த நூல் வந்து பரிபாடல்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதே 10 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை, அதுவும் என்னது அகம் புறம் என கருத்து வேறுபாடுடைய நூலாக வந்து பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? நெடு நல்வாடை இது என்னது? இது 8 தொகை. 8 தொகை. ஓகேங்களா? இது என்னது 10 பாட்டு. 10 பாட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டதுனால தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுக்குறேன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 32வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான இதை வந்து கொடுத்துருக்காங்க. உலகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து உள்ளது. உலகில் என்னது 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட்டு சரி. ரெண்டாவது பாருங்க. தமிழ் மொழி செம்மொழி எனும் தகுதியை அடைந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2004. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி. 3வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் மொழி பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய 2 வடிவமே பெற்றுள்ளது. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். 3மே கரெக்ட். அப்போ 4வது தவறாக இருக்கா பார்ப்போமா? தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். எஸ்ங்க, ஆமாங்க, இதுவும் வந்து சரி. அப்போ ஆன்சர் என்னது? சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. அப்போ உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து உள்ளது. தமிழ் மொழிக்கு செம்மொழி கொடுக்கப்பட்டது ரொம்ப முக்கியம். தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு. தமிழ் மொழி பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய 2 வடிவங்களை கொண்டுள்ளது. ஆமாங்க, கரெக்டுங்க. தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம். ஆமாம், இலக்கண நூல் தொல்காப்பியம் என்பது என்னது? ஒரு இலக்கண நூல். 33வது கொஸ்டின் பார்த்துடலாமா? 33வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகை மொத்தம் எத்தனை? இது எல்லாருக்குமே தெரியும்.
எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னது இலக்கண வகைகள் என்னது 5 வகைப்படும். ஓகே, 34 கொஸ்டின் பாருங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் என்பது என்னது? எழுத்து. ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படும். இதுக்கு என்னது ஆன்சரு? ஆப்ஷன் பி, எழுத்து. 35வது கொஸ்டின் பார்க்கலாமா? 35வது கொஸ்டின் பாருங்க. உயிரெழுத்துக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றையே தேர்ந்தெடு. இதுக்கு வந்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க. உயிரெழுத்துக்களை பற்றி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இயல்பாக காற்று வெளியிடும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆமாங்க, நம்ம வாயை திறந்தால் என்ன இருக்கும்? உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்கிறது. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாயை திறந்தால் உதடுகள் விரித்தல், உதடுகள் குவித்தல் போன்ற எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையிலான 12 எழுத்துக்களும் பிறக்கின்றன. ஆமாம், கரெக்ட். 2 ஆப்ஷனும் ஒரே மீனிங் தான். இயல்பாக நம்ம காற்று வெளியிடும் போது என்னது? இந்த எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறது. அடுத்தது வாயை திறந்தாலே உதடுகள் விரித்தல், உதடுகள் குவித்தல் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இதுவும் வந்து கரெக்ட் தான். அடுத்து 3வது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிர் எழுத்துக்கள் 8 நெடிலாக உள்ளன. உயிர் எழுத்துக்கள் 8 நெடிலாக இருக்கு? இல்லை, 7 தான் இருக்கு. 7 வந்து நெடில் எழுத்துக்களாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது ஆப்ஷன் பாருங்க. உயிர் எழுத்துக்களில் 5 குறில் எழுத்துக்களாக இருக்கு. ஆமாம், 5 குறில் எழுத்துக்கள் வந்து இருக்கு. 4வது ஆப்ஷன் வந்து சரி. அப்போ 3 மட்டும் தவறு. அப்போ எங்கே இருக்குது பாருங்கள்? எஸ், ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். 1, 2, 3, 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. ஓகேங்களா? சரி. அடுத்தது 36வது கொஸ்டின் பாருங்கள். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடல் வரிகளை இயற்றுவர் யார் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக ஔவையாருங்க. இந்த கொஸ்டின் என்னது? சரியான ஆன்சர் என்னது? இதுக்கு வந்து ஔவையார் தான் வந்து சரியான ஆன்சர். ஆழ அமுக்கி. ஏன்னா பல வாட்டி நமக்கு வந்து கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. பல வாட்டி நமக்கு என்னது ப்ரீவியஸ் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த ஆழ அப்படின்னால என்னது? ஔவையாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்கள். திணையளவு போதா சிறுபுல நீர் நின்ற பனையளவு காட்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை ஏற்ற யாரு? கபிலர். திருவள்ளுவ மாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபிலர். ரொம்ப முக்கியமானது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆண்டு வினா தான். ஓகே, 38வது கொஸ்டின் பாருங்க. பாகற்காய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பாகற்காய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் என்பது சரியான ஆன்சர். 39வது வந்து பார்த்துடலாமா? ஓகே, பாருங்க. இணையம்னா என்னது? இணையம்னா இன்டர்நெட்டு. வலஞ்சுழினா கிளாக் வைஸ். தேடு பொறினா என்னது? சர்ச் இன்ஜின். கரெக்டு தான். தொடுதிரைனா டச் ஸ்க்ரீனு. அப்போ சரிதான். 1, 2, 3, 4 தான் ஆன்சர். எங்கே இருக்குது? 1, 2, 3 ஆப்ஷன் ஏ வந்து என்பது தான் சரியான ஆன்சர். இதுவும் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்க நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. குறில் வந்து 2 மாத்திரைன்றாங்க. குறில் 2 மாத்திரையா? குறில் என்பது என்னது? நம்ம கண்ணிமைக்கும் நேரமோ இல்லை கை சொடக்கும் நேரத்தில் வந்து சொல்லக்கூடிய எழுத்து என்னது? குறில் எழுத்து. அப்போ குறில் எழுத்து என்பது என்னது? 1 மாத்திரை அளவு. 1 மாத்திரை அளவு. அப்போ இங்கே பொருந்தாத இணை கேட்டுறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. குறில் என்பது என்னது? 1 மாத்திரை அளவை கொண்டது. ஆப்ஷன் பி பாருங்க. நெடில் 2 மாத்திரையை கொண்டது. நெடில் ஆமாம் கரெக்டு. ஆயுத எழுத்து அரை மாத்திரையை கொண்டது. ஆமாம் கரெக்டு. மெய் எழுத்து அரை மாத்திரை கொண்டது. எல்லாமே கரெக்டுங்க. அப்போ குறில் என்பது என்னது? 2 மாத்திரை கிடையாது, 1 மாத்திரையை கொண்டது. 41வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. பாரதியாருக்கு எட்டயாபுர மன்னர்கள் பாரதி என்னும் பட்டத்தை வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். எஸ், ஆமாங்க. பாரதியாருக்கு பாரதி அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்தது யாரு? எட்டயாபுர மன்னர்கள். எங்க தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எட்டயாபுர சமஸ்தானம் தான் வந்து பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, 2வது ஆப்ஷன் பார்த்துடலாமா? தம் கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டினார். ஆமாங்க கரெக்டுங்க. தன்னுடைய கவிதைகளின் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை உணர்வை வந்து ஏற்றினார். 3வது கொஸ்டின் பாருங்க. 3வது ஆப்ஷன் மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர். கரெக்டுங்க. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற வீரருங்க. இது எல்லாமே கரெக்டு தாங்க. பாரதியாரை பற்றி என்னது? இது எல்லாமே கரெக்டாக. ஆப்ஷன் ஏ சரியான. அனைத்தும் வந்து சரி. ஓகே, 42வது கொஸ்டின் பாருங்க. இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் என்பது என்னது? சேர மரபை வந்து சேர்ந்தவர். இளங்கோவடிகள் என்னது? கிபி 2ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். கிபி 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியராக வந்து இருக்கிறது யாரு? இளங்கோவடிகள் அவர்கள் தான். சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது கிபி 2ஆம் வந்து நூற்றாண்டு. இளங்கோவடிகளை பற்றி என்ன சொல்லலாம்? அவருடைய அண்ணன் யாரு? சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் அப்படியே ஞாபகம் காதில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா?
அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்க. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியம், ஒற்றுமை காப்பியம் என பல பெயர்களில் அழைக்கப்படும் காப்பியம் இது. கண்ணை மூடிக்கிட்டு போடலாம். என்னது? சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். இது கேட்பாங்க, ஏன் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிமகனை வைத்து எழுதப்பட்ட காப்பியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காப்பியங்கள் எல்லாமே என்னது? நூல்கள் எல்லாமே என்னது? ஒன்று மன்னர்களை பற்றியோ, இல்லை புலவர்களை பற்றியோ, இல்லை கடவுள்களை பற்றியோ தான் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ முதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் பக்தி இலக்கிய நூல்கள், அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பியங்கள். அந்த காப்பியங்களில் முதல் காப்பியமாக சொல்லக்கூடியது என்னது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். மணிமேகலை ரொம்ப முக்கியமானது. பசிப்பினி போக்கிய பாவைன்னு கேட்பாங்க. பசிப்பினி போக்கிய பாவை, பசிப்பினி போக்கிய பாவை, போக்கிய பாவை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வந்து கேட்பாங்க. அது என்னது? மணிமேகலை. மணிமேகலை இயற்றியது யாரு? சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா? வளையாபதி யாரு? வளையாபதியோடைய ஆசிரியர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியவில்லை, அறியப்படவில்லை, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ சீவக சிந்தாமணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் அவருடைய ஆசிரியர்? சீவக சிந்தாமணியுடைய ஆசிரியர் திருதக்க தேவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணியுடைய ஆசிரியர். இன்னும் ஒன்று குறையுது, என்னது? ஐம்பெரும் காப்பியங்கள்ல குண்டலகேசி. இந்த குண்டலகேசியோடைய ஆசிரியர் யாரு? நாதங்குத்தனார். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாதங்குத்தனார் என்பது என்னது? சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஐம்பெரும் காப்பியங்கள்ல முதல் காப்பியமா சொல்லக்கூடிய என்னது? சிலப்பதிகாரம். அதுக்கு என்னென்ன பேர் இருக்கு? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், ஏன் தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை காப்பியங்கள் எதை சொல்லுவாங்க? சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் குண்டலகேசியும் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த நூல்கள். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்னது? மணிமேகலையும் மணிகுண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மணிமேகலையும் குண்டலகேசியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த நூல்கள், அதாவது புத்த நூல்கள். மிச்சம் 3 வளையாபதி, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், இது 3மே என்னது அப்படின்னா சமண நூல்களை வந்து சேர்ந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 44வது கொஸ்டின் பார்த்துடலாமா? கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். சிட்டுக்குருவியை பற்றி கொடுத்துருக்காங்க. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஆமாங்க, சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. இது வந்து சரியானது தான். அடுத்தது பி பாருங்க. சிட்டுக்குருவி 3 முதல் 6 முட்டைகளை வந்து இடும். ஆமாங்க, இதுவும் வந்து கரெக்ட் தான். சிட்டுக்குருவி 3 முதல் 6 முட்டைகளை வந்து இடும். ஆப்ஷன் சி பாருங்க. சிட்டுக்குருவி 10 நாட்கள் அடை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே தான் வந்து தவறு வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா சிட்டுக்குருவி என்னது 14 நாட்கள் வந்து அடை காக்கும். 14 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடை காக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி வந்து பாருங்க. வெகுவாக அழிந்து வரும் இனம் சிட்டுக்குருவி. ஆமாங்க, இதுவும் வந்து கரெக்ட் தாங்க. பாவங்க. ஓகேங்களா? அப்போ 44வது கொஸ்டினுக்கு நமக்கு என்ன தெரியுது? சிட்டுக்குருவியை பற்றி கொடுத்துருக்காங்க. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனம் சேர்ந்தது. ஆமாம், சரி. சிட்டுக்குருவி 3 முதல் 6 முட்டைகளை வந்து இடும். அப்போ இது அடை காக்கும் நாட்கள் என்னது? 10 நாட்கள் கொடுத்துருக்காங்க. 10 நாட்கள் கிடையாது, 14 நாட்கள். ஓகே, அடுத்தது 45வது கொஸ்டின் பார்த்துடலாம். பொறுத்துக்க. ஓகேங்களா? திங்கள்னா என்னது? திங்கள்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவு. திங்கள்னா என்னது? நிலவு. 2 போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொங்குன்னா என்னது? கொங்குன்னா மகரந்தம். 1. கொங்குன்னா என்னது? மகரந்தம். நாமநீர்னா என்னது? அச்சம் தரும் கடல். 3 வந்து போட்டுக்கலாம். அடுத்து திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். 4 வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ திங்கள் என்பது என்னது? நிலவு. கொங்கு என்பது மகரந்தம். நாமநீர் அப்படின்னா அது அச்சம் தரும் கடல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். ஓகே, 46வது கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு எந்த பறவைகள் வருகின்றன? ஓகேங்களா? என்னது அப்படின்னா ஆப்ஷன் சி என்னது? செங்கால் நாரைகள். ஐரோப்பியாவிலிருந்து தமிழகத்திற்கு எந்த பறவைகள் வருகிறது அப்படின்னா என்னது? செங்கால் நாரைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருகிறது. இங்கே பாருங்க, கப்பல் பறவைன்னு கேட்பாங்க. கப்பல் பறவைன்னா என்ன அப்படின்னா கூழைக்கடா. என்னது? கூழைக்கடா என்பது என்னது?
கப்பல் பறவையோட இன்னொரு பேர். இந்த ஆர்டிக் ஆலா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. என்னது 22,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது. 22,000 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி வரக்கூடிய பறவை தான் என்னது ஆர்டிக் ஆலா. இந்த சிட்டுக்குருவி என்னது, சிட்டுக்குருவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 6 முதல் 10 முட்டைகளை வந்து இடும். இது என்னது 14 நாட்கள் வந்து அடை காக்கும். சிட்டுக்குருவி தினம்னு ஒன்று இருக்குது, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சிட்டுக்குருவி தினம்னு ஒன்று இருக்குது. இந்த சிட்டுக்குருவி தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 20 ஓகேங்களா, மார்ச் 20 என்ன சொல்லுவோம் நம்ம, சிட்டுக்குருவிகள் தினம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, 47வது கொஸ்டின் பாருங்கள். கிழவனும் கடலும் என புதினத்திற்காக எர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் எனும் புதினத்திற்காக எர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1954. ஓகே, 48வது கொஸ்டின் பாருங்கள். தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தட்பம் ப்ளஸ் வெப்பம் என்பது சரியான ஆன்சர். அடுத்து 49வது கொஸ்டின் பாருங்கள். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்தாக தொடங்கும் நூல்கள் வந்து எது அப்படின்னா சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அப்படின்ற மேற்கோள் பாடல் வந்து அடங்கியிருக்கும். சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சார்ந்தவர். சேரன் செங்குட்டுவன் அவருடைய தமையனாக வந்து இருக்கிறார். மணிமேகலை சீத்தலை சாத்தனார் இயற்றியது. பசிப்பினி போக்கிய பாவை பௌத்தம் சார்ந்த நூலாக வந்து மணிமேகலை இருக்கிறது. சீவக சிந்தாமணி அவருடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருதக்க தேவராக வந்து இருக்கிறாரு. அடுத்தது 50வது கொஸ்டின் பாருங்கள். கிணறு என்பதுன்னு குறிக்கும் சொல் எது? கிணறு அப்படின்ற என்னது கேணி. கிணறு என்பது கேணி என்று குறிக்கும். 51வது கொஸ்டின். பறவைகள் இடம்பெயர்வதை என்ன பெயர் சொல்கிறோம் அப்படின்னா வலசை போதல். வலசை போதலை என்ன பண்ணுறோம் நம்ம, பறவைகள் இடம்பெயர்வதை வந்து நம்ம வந்து குறிக்கிறோம். 52வது கொஸ்டின் பாருங்கள். 52வது கொஸ்டின். முதல் எழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும்? முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா 30. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிஎன்பிசி உண்மையை ஒத்துக்கோங்க. இதில் நிறைய பேருக்கு வந்து முதல் எழுத்துனா என்னன்னே வந்து தெரியாது. டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் முதல் எழுத்துன்னா 30 எழுத்துக்கள், உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 30 எழுத்துக்கள் இருக்குது. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? உயிர்மெய் எழுத்து 216 எழுத்துக்கள் வந்து இருக்கிறது. அடுத்து 53வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, ஆயுதத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆயுத எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வந்து ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நமக்கு சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. நுட்பமாக ஒலிப்பு முறையை உடையது. ஆமாம், நுட்பமாக ஒலிப்பு முறை. ஆயுத எழுத்து என்னது? இந்த 3 புள்ளிகள் வந்து கொண்டது. இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், அக் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஆயுத எழுத்து நுட்பமாக ஒலிக்கும் முறை. ஆயுத எழுத்துடைய மாத்திரை அளவு என்ன? ஆயுத எழுத்துடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை. அரை மாத்திரை அளவை வந்து கொண்டது. 2வது பாயிண்ட் பாருங்கள். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆமாம், என்ன பண்ணணும், 3 புள்ளி பெற்று தனித்த வடிவமாக வந்து பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பாருங்கள். ஆயுத எழுத்து தனித்து இயங்குன்றாங்க. ஆயுத எழுத்துக்கு ஏதாச்சும் பொருள் இருக்கா? தனித்து இயங்காது. ஓகேங்களா, தனித்து வந்து இயங்காது. ஆயுத எழுத்துக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்து என்னவா இருக்கும்? குறில் எழுத்தா மட்டும்தான் இருக்கும். ஆயுத எழுத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்து என்னவா இருக்கும்? வல்லின எழுத்தா மட்டும்தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, 4வது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 3வது வந்து வராது. 3வது பாயிண்ட் வராது, தனித்து இயங்காதது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும். ஆமாம், இது வந்து கரெக்டு. அப்போ ஆப்ஷனில் என்ன சரின்னு பாருங்கள். 1 ஆப்ஷன், இதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. 1 சரி, 2 சரி, 4 வந்து சரி. 3வது பாயிண்ட் வந்து தவறு. ஏன்னா இது வந்து தனித்து இயங்காது. ஓகேங்களா, தனித்து இயங்காது. அடுத்தது 54வது கொஸ்டின் பாருங்கள். பறவைகள் வலசை போக காரணம் என்ன? இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க, லாஸ்ட் இயரில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின். வலசை போவதற்கான காரணம் என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்தும் சரி. ஓகேங்களா, உணவு, இனப்பெருக்கம், தட்ப வெப்பநிலை, இது 3மே வந்து அது வலசை போகிறதுக்கு முக்கியமான காரணமாக வந்து இருக்கும். ஓகேங்களா, இது வலசை போகுதுன்னா என்னது, கண்டம் விட்டு கண்டம் கூட போகும், கடல் தாண்டி கூட வந்து போகும். ஓகேங்களா. 55வது கொஸ்டின். தமிழின் முதல் தேசிய காப்பியம். தமிழோட முதல் தேசிய காப்பியம் எது? சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், தேசிய காப்பியம். ஓகேங்களா, இதுமாரி நிறைய பேர்கள் வந்து சிலப்பதிகாரம் சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் ஒரு சமண நூல். சமண
நூல். சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம நிறையா வந்து சொல்லியிருக்கோம். அதில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர் கோவலன், கண்ணகி, பாண்டிய நெடுஞ்செழியன், கோப்பெருந்தேவி, மணிமேகலை, மாதவி, இந்தமாரி கேரக்டர் எல்லாமே வந்து வருவாங்க. ஓகேங்களா. அடுத்தது 56வது கொஸ்டின் பாருங்கள். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அப்போது இது சரியான ஆன்சர் யார்? இந்த பாடலை வந்து பாடியவர் யாருன்னா பாரதியார். பாரதியார் வந்து சரியான பேர். இந்த காணி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நில அளவை குறிக்கக்கூடியது, நில அளவை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா. சரி, 57வது கொஸ்டின் பார்த்துக்கலாமா? 57வது கொஸ்டின் பாருங்கள். 57வது கொஸ்டின்ஸ். முத்துச்சுடர் போல, முத்துச்சுடர் போலனா என்ன அப்படின்னா நிலா ஒளி. முத்துச்சுடர் போலனா நிலா ஒளியை வந்து சொல்கிறது. தூய நிறத்தில், தூய நிறத்தில் தெரிவது என்னது? மாடங்கள். ஃபஸ்ட்டு 3 வருது, அப்புறம் 1 வருது, அப்புறம் சித்தம் மகிழ்ந்திட தென்றல். எங்கே இருக்குது பாருங்கள்? 3, 1, 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. இது வந்து ப்ரீவியஸி கொஷினுங்க, இது வந்து கேட்டிருக்காங்க. அப்போ முத்துச்சுடர் போலனா என்னது? நிலா ஒளி. தூய நிறத்தில் வந்து தெரிவது மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். 58வது கொஷின். 58வது கொஷின் பாருங்கள். நிலா ப்ளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் என்ன அப்படின்னா நிலா ஒளி. ஓகேங்களா. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். 59வது கொஷின் பாருங்கள். நாராய் நாராய் செங்கல் நாராய் எனும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா சக்திமுத்த புலவர். சக்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கல் நாராய் எனும் பாடலை எழுதியவர் சக்திமுத்த புலவர். 60வது கொஷின் பாருங்கள். கூற்று 1. ஓகேங்களா. இந்தியாவின் பறவை மனிதர் என டாக்டர் சலீம் அலி அழைக்கப்படுகிறார். கரெக்டு. என்னது? கரெக்டு. அவர்தானே பறவை மனிதர்னா யார்? டாக்டர் சலீம் அலி. கூற்று 2 பாருங்கள். டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாறு நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி எனும் பெயரை சூட்டியுள்ளார். இதுவும் வந்து கரெக்டு. ஆப்ஷன் ஏ வந்து சரி. அப்போ இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன் வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்க்கை வரலாறுடைய நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெயர் வந்து வச்சிருக்கிறாரு. ஓகே. 61வது கொஸ்டின் பாருங்கள். அடிகோடிட்ட சொல்லுக்கு பொருந்தாதவர் தேர்ந்தெடுக்க அப்படின்னா பொருந்தாது தேர்ந்தெடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆயுதம். ஆயுதத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க? முப்புள்ளி. இது கரெக்டு. தனிநிலை. ஆமாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து அக்கேனம். ஓகேங்களா. அக்கேனம். இதுவும் வந்து அதோடைய வேறு பெயர். அப்போது ஐகாரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். அப்போ பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க. ஆயுதத்துக்கு பொருந்தாது, ஐகாரம் வந்து இதுக்கு வந்து வராது. ஓகே. 62வது கொஸ்டின் பாருங்கள். புல் என்பதன் பொருள். புல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பறவை. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு வல்லின ரகரம் சொல்கிறோம் இல்லையா, வல்லின ரா வருது இல்லையா, அந்த பறவையில் வரக்கூடிய ரா வந்து தான். அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இடையின ரகரத்தில் வரக்கூடிய ரா வந்துச்சு அப்படின்னா இந்த பறவைக்கு என்ன அப்படின்னா கடல் என்று பொருள். கடல் என்று பொருள். விலங்கு அப்படின்னா என்னது? மா என்று பொருள். ஓகேங்களா. புகலிடம்னா என்னது? புகலிடம்னா சரணாலயம். புகலிடம் என்னன்னா சரணாலயம். அப்போது பறவை. பறவை அதாவது வல்லின ரகரம் வந்தால் அது பறவை. ஓகேங்களா. பறந்து போகிறது. அதுவே பறவை அப்படின்னு சொல்லிட்டு இடையின ரகரம், அந்த ரா வரும், சின்ன ரான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரா வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பொருள்? கடல் என்று பொருள். விலங்கு என்றால் மா என்று பொருள். புகலிடம் என்றால் சரணாலயம் என்று பொருள். 63வது கொஷின் பாருங்கள். பொறுத்துக்க. 63வது கொஷின். வலசை. ஓகேங்களா. வலசை அப்படின்னா மைக்ரேஷன். ஓகேங்களா. வலசை போதல் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். கண்டம் அப்படின்னா கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட்பவெப்பநிலைனா கிளைமேட். வானிலை அப்படின்னா வெதர். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து பாருங்கள் 3 வராது. வலசை அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னா 2, கண்டம்னா கண்டினென்ட் 1, தட்பவெப்பநிலைனா கிளைமேட் 4, வானிலை அப்படின்னா வெதர். ஓகேங்களா. 3. அப்போ எங்கே இருக்குது பாருங்கள்? 2, 1, 4, 3. ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ வலசைனா என்னது? மைக்ரேஷன். கண்டம்னா கண்டினென்ட். தட்பவெப்பநிலைனா கிளைமேட். வானிலை அப்படின்னா வெதர். ஓகே. 64வது கொஷின் பாருங்கள். இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது என்னது? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். 65வது கொஷின் போயிடலாம். 65வது கொஷின். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிகாலா. கரெக்டு தானே அது? எஸ், கரெக்டு. உலகிலேயே மிக தூரம் பயணம் செய்யும் பறவை எது? ஆர்டிகாலா. கூற்று 1 சரி. கூற்று 2 வந்து பாருங்கள். சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கூழைக்கடா. கடான்னு சொல்லுவாங்க அந்த பறவை. ஆமாம். கூற்று 1ம் 2ம் சரி. உலகிலேயே மிக
உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எது? ஆர்டிகாலா? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை என்னன்னா கூழைக்கடா, கப்பல் பறவை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. 66ஆவது கொஸ்டின் பாருங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் யாரு? காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் யாரு? சி ஆப்ஷன் சுப்பிரமணியம். யாரு? பாரதியார் அவர்கள் வந்து பாட்டிருப்பாரு. 67ஆவது கொஸ்டின் பாருங்க. 67ஆவது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுங்க. சிட்டுக்குருவியை பற்றி கொடுப்பாங்க. சிட்டுக்குருவிகள் துருவ பகுதிகளை தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. எஸ், கரெக்டு. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 22. இது தப்பு. அப்போது உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்னது? மார்ச் 20. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம். இமயமலையில் 4000 மீட்டர் உயரத்தில் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றனர். இது என்னது? கரெக்டு. சிட்டுக்குருவிகள் ஆயுட்காலம் 9 ஆண்டுகள். சிட்டுக்குருவி ஆயுட்காலம் என்னது? 9 ஆண்டுகள் கிடையாது, 10லிருந்து 15 ஆண்டுகள் வந்து அதோடைய ஆயுட்காலமாக வந்து இருக்குது. அப்போ என்னது? நமக்கு 4ம் 2ம் வந்து தவறு. அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ம் 3ம் சரி. இப்போ 1 3 என்னது? சிட்டுக்குருவிகள் துருவ பகுதிகளை தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களும் சிட்டுக்குருவிகள் வந்து வாழும். அப்போ உலக சிட்டுக்குருவி தினம்னு கேட்பாங்க. எப்போ அப்படின்னா மார்ச் 20 20 20 மறந்துடாதீங்க. அடுத்து வந்து பாருங்கள் 68ஆவது கொஸ்டின். பொற்கோட் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொற்கோட் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அது ஆப்ஷன் ஏ, பொன் ப்ளஸ் கோட்டு. ஓகேங்களா. 69ஆவது கொஸ்டின் பாருங்கள். கழுத்தில் சூடுவது என்ன? தார். கழுத்தில் சூடுவது என்னது? தாரு. ஓகேங்களா. ஓகே. 70ஆவது கொஸ்டின் பாருங்கள். வழி ப்ளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன கிடைக்கும் நமக்கு? வழித்தடம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். 71ஆவது கொஸ்டின் பாருங்கள். கூற்று. சிட்டுக்குருவிகளை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாடு உணர முடியும். சிட்டுக்குருவிகளை பார்த்த உடனே ஆண் பெண் என்ற வேறுபாடு காண முடியும். எஸ், கரெக்டு. காரணம் பாருங்க. ஆண் குருவி தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், ஆண் பகுதி தொண்டை நிறம் கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆமாம், கரெக்ட். உடற்பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். கரெக்டு. பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதுவும் வந்து கரெக்டு. ஓகேங்களா. சிட்டுக்குருவியை பார்த்த உடனே என்ன பண்ண? ஆண் பெண் என்ற நம்மளால வந்து உணர வந்து முடியும். அதோடைய ஆண் குருவியோடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆண் குருவியோடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா. இது ஒன்று. பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இது 2 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் டி. கூற்று காரணம் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். ஓகேங்களா. ஓகே. 72ஆவது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். கரெக்டு. தமிழின் 2வது காப்பிய நூல் மணிமேகலை. இதுவும் வந்து கரெக்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளுடைய அண்ணன் பேர் என்ன? சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகள் சேரன் மரபை வந்து சார்ந்தவர். ஓகேங்களா. தமிழின் 2வது காப்பிய நூல் மணிமேகலை. மணிமேகலை இயற்றியது யாரு? சீத்தலை சாத்தனார். பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. 73ஆவது கொஸ்டின் பாருங்க. தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவேராயின் என்ற பாடல் வரியில் குறிப்பிடப்படும் செய்தி என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவேராயின் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? பறவைகள் வலசை போதல். பறவைகள் வலசை போதலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இது யார் சொல்லிருப்பா? சக்தி முக்தி புலவர் பாட்டிருப்பார். சக்தி முத்தி புலவர். சக்தி முத்தி புலவர் வந்து இந்த பாடலை வந்து பாட்டிருப்பார். ஓகேங்களா. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்து 10 வகைப்படும். 2019 குரூப் 4ல கேட்ட ஒரு கொஷின் இந்த கொஷின். 75ஆவது கொஷின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. திருவள்ளுவருக்கு வான்புகழ், வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் பல சிறப்பு பெயர்கள் உண்டு. ஆமாம், இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. 2வது பாயிண்ட் பாருங்க. திருக்குறள் உலக பொதுமறை, வாய்வுரை வாழ்த்து, தமிழ்மறை என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. திருக்குறளுக்கும் உலக பொதுமறை நூல், வாய்வுரை வாழ்த்து, தமிழ்மறை என பல பெயர்கள் வந்து இருக்குது. 3வது பாருங்க. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்ற வகையில் சிறந்து விளங்குகிறது. இதுவும் வந்து கரெக்டு. 4வது பாருங்க. திருக்குறள் 11 மேற்கணக்கு நூல்களில் ஒன்று. இதுதான் தப்பு. திருக்குறள் என்னது? 11 கீழ்கணக்கு நூல். 11 கீழ்கணக்கு நூல். கீழ்கணக்கு நூல். திருக்குறள் ஒரு நீதி நூல். ஓகேங்களா. அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அதை திருக்குறளில் வந்து பிரித்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்க. 76வது கொஸ்டின் வந்து பாருங்க. திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. நமக்கு பள்ளி பாடகத்தில் அதுதான் கொடுத்துருக்காங்க.
இதே நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து 120 அப்படின்னு சொல்லிட்டு 108 அந்தெல்லாம் வந்து டேட்டா வந்து காமிக்கும். நமக்கு ஸ்கூல் புக்கில் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் மேல் தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. 77 ஒருவருக்கு சிறந்த அணி எது? ஒருவருக்கு சிறந்த அணி எது அப்படின்னா இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். 78வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1 திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவுகளையும் 9 இயல்களையும் கொண்டது. கரெக்டு. ஓகேங்களா. திருக்குறள் ஆன்ற தமிழ்மறை எனவும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. இது வந்து கிடையாது, இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. தமிழ்மறை என தான் அழைக்கப்படுகிறது, தவிர்த்து ஆன்ற தமிழ்மறை என அழைக்கப்படல. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். கூற்று 1 மட்டும் சரி. ஓகேங்களா. ஓகே. 79வது கொஸ்டின் பாருங்க. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். ஆப்ஷன் ஏ. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்திலே கண்டு, இதை மட்டும் இந்த வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பாரதியார் எழுதிய பாடலாக வந்து இருக்குது. அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்க. ரோபோ என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன? ரோமோனா என்னது? அடிமை. அடிமை என்று பொருள். ரோபோ என்பது என்னது? அடிமை எனும் பொருள். ஓகே. 80வது தேசிய அறிவியல் தினம் எப்போ? பிப்ரவரி 28. பிப்ரவரி சர் சி ராமன் அவர்களுடைய நோபல் பரிசினால் பெற்ற வந்து தேசிய அறிவியல் தினமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கடைபிடிக்கிறோம். ஓகேங்களா. பிப்ரவரி 28. ஓகே. 82வது கொஸ்டின் பாருங்கள். அப்துல் கலாமின் சுயசரிதை. அப்துல் கலாமுடைய சுயசரிதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னி சிறகுகள். ஓகேங்களா. அப்துல் கலாமுடைய சுயசரிதை எது அப்படின்னா அக்னி சிறகுகள். 83வது கொஸ்டின் பாருங்கள். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாரு? பார்த்தீங்க அப்படின்னா நெல்லை சுமுத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா நெல்லை சுமுத்து. 84வது கொஸ்டின். கூற்று கொடுத்துருக்காங்க. 1920 காரல் காபெக் என்ற நாடக ஆசிரியர் தனது நாடகத்திலேயே ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தினார். ஓகேங்களா. இது கரெக்டு. அப்போது காரல் காபெக் என்பவர் தான் முதல்ல ரோபோன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. ஓகேங்களா. காரல் காபெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. அவர் என்ன நாட்டை சேர்ந்தவர்? செக்கு குடியரசு நாட்டை சேர்ந்தவர். செக்கு நாட்டை வந்து சார்ந்தவர். அப்போது ரோபோன்ற வார்த்தையை வந்து முதல்ல பயன்படுத்தியவர் யார்? காரல் காபெக் 1920ஆம் ஆண்டு. ஓகே. 85வது கொஸ்டின். 85வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது அணுகு. அணுகு அப்படின்னா என்னது? விலகு. 4. ஓகேங்களா. அணுகுனா விலகு. ஐயம். ஐயம்னா தெளிவு. ஐயம்னா என்னது? தெளிவு. 1. ஓகேங்களா. அடுத்தது ஊக்கம். ஊக்கம்னா சோர்வு. ஊக்கம்னா சோர்வு. 2 வரும். அடுத்தது உண்மை அப்படின்னா பொய்மை. உண்மை அப்படின்னா பொய்மை. அப்போ இதுக்கு என்னது? 3 வரும். இதுக்கு 3 வருமா? இப்போ எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. 4, 1, 2, 3. அப்போ அணுகு அப்படின்னா விலகு, ஐயம் அப்படின்னா பொய்மை, ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மை அப்படின்னா பொய்மை. 86வது கொஸ்டின் பாருங்கள். மனிதன் எப்போது உண்மையை என்ன பண்ணுறான்? உரைக்கின்றான். இதில் கரெக்டாக எழுதணும். உரைக்கின்றான். உரைக்கின்றான். ஓகேங்களா. நமக்கு என்ன வரணும்? இடையின ரகரம் வரணும். இடையின ரகரம் வரணும். இக்கு கரெக்டாக வந்து வரணும். இதில் கரெக்டாக சூஸ் பண்ணி போடுங்க. இதுமாரி கொஸ்டின் கேட்பாங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா. 87வது கொஸ்டின் பாருங்கள். உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா. அந்த ரோபோட பேர் என்னது? சோபியா. சோபியா. ஓகேங்களா. அந்த ரோபோன்ற வார்த்தை முதல்ல பயன்படுத்தியவர் யார்? காரல் காபெக் 1920. இவர் செக்கு குடியரசை வந்து நாட்டை வந்து சேர்ந்தவர். 1920ஆம் ஆண்டு வந்து சொல்லிட்டார். ரோபோ அப்படின்னா அடிமை என்று பெயர். உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா. 88வது கொஸ்டின் பாருங்க. தானியங்களுக்கும் எந்திரங்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? முக்கிய வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு. தானியங்களுக்கும் எந்திரங்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. 89வது கொஸ்டின் பாருங்க. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? மீத்திறன் கணினியின் என்ன அப்படின்னா டீப் ப்ளூ. ஓகேங்களா. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா டீப் ப்ளூ. அடுத்தது 90வது கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்க.
இயன்ற வரை அப்படின்னா முயன்ற வரை 1, ஒருமித்த அப்படின்னா ஒன்றுபட்டு 2, ஔடதம் அப்படின்னா மருந்து. இந்த ஔடதம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புறநானூரில் சொல்லியிருப்பாங்க. ஔடதம் என்றால் என்னது? மருந்து. நமக்கு ப்ரீவியஸி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஔடதம் என்றால் என்ன அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க? ப்ரீவியஸி கொஷினில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 91வது கொஸ்டின் கூட்டு கான்செப்ட் இருக்குது. முதலில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் சோபியா. கரெக்டு. ஆமாம். யார் கொடுத்தா? சவுதி அரேபியா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் புதுமைகளின் வெற்றியாளர் பட்டத்தை சோபியாவுக்கு கொடுத்துருக்காங்க. கேட்பாங்க, சோபியா அந்த ரோபோவுக்கு ஐக்கிய நாடு சபை புதுமைகளின் வெற்றியாளர் பட்டத்தை வந்து சோபியாவுக்கு வந்து வழங்கியுள்ளது. ஓகேங்களா? இதுதான் கூற்று 1, 2 வந்து சரி. ஓகேங்களா? 92 பார்த்தலாம். அகர வரிசையில் அமைந்த இலக்கியம் எது? அகர வரிசையில் அமைந்த இலக்கியம் எது அப்படின்னா நமக்கு ஆத்திச்சூடி. அகர வரிசையில் அமைந்த இலக்கியம் எது? ஆத்திச்சூடி. அடுத்தது 93. இது வந்து பாருங்க, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஓகேங்களா? செயற்கைக்கோள் அப்படின்னா என்னது? சேட்டலைட். 3, 1 வருது. மீத்திறன் கணினி. மீத்திறன் கணினி அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் 4 வருது. அடுத்து நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ட். ஓகேங்களா? நுண்ணறிவு 2. ஓகேங்களா? அப்போ 3, 1, 4, 3 ஆப்ஷன் இருக்குது. 3, 1, 4, 3, 1, 4, 2. ஆமாம், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சரி, அப்போ செயற்கை நுண்ணறிவு என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் அப்படின்னா நமக்கு சேட்டிலைட். மீத்திறன் கணினி என்னது? சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ட். 94 கொஸ்டின் பாருங்கள். 94 கூற்று 1. அப்துல் கலாமுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் கம்பராமாயணம். ஓகேங்களா? கூற்று சரியா? ஓகே. ஏன்னா இங்கே வந்து என்னது? கம்பராமாயணம் மட்டும் அவருக்கு பிடிக்காது, திருக்குறளும் பிடிக்கும். திருக்குறளும் பிடிக்கும். ஓகேங்களா? அதனால் அது தருன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஸ்டின் அப்படி செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கூட்டு பாருங்கள். அப்துல் கலாமுக்கு லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குக்குள் பல தந்த ஒளி. விளக்குகள் பல தந்த ஒளி நூலை மிகவும் பிடிக்கும். அதை படித்து அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றார். ஓகேங்களா? அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிடித்த நூல் என்னது? கம்பராமாயணம் பிடிக்கும், திருக்குறளும் வந்து பிடிக்கும். அப்போ அப்துல் கலாமுக்கு வந்து இப்படியும் உங்களுக்கு கொஷின் வந்து கேட்கலாம். அப்துல் கலாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, அறிவு ஆகிய 3ஐயும் பெற்ற நூல். எதை பார்த்து அவர் நிறையா வந்து எந்த நூலை பார்த்து கற்றுக்கிட்டார் அப்படின்னா லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அந்த நூலை வந்து படித்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3மே வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? டி சரியான ஆன்சர். ஓகே, 95 கொஸ்டின். ஔடதம் ப்ளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? 95க்கு ஆப்ஷன் ஏ ஔடதாம். ஔடதாமாம் 95க்கு. ஓகேங்களா? அடுத்து 96க்கு பாருங்கள். கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு இலக்கணத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. மெய்யெழுத்துக்கள் எதுவுமே சொல்ல வராது. இது சரிதான். தா, நா, ரா, லா, ரா, லா, ரா, நா ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களினும் வராது. எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. எஸ், இதுவும் வந்து சொல்லின் முதல்ல வராது. உதாரணமாக லட்டு, லட்சுமி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னா இதெல்லாம் வடமொழி சொல். இதெல்லாம் வரக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது என்ன கொடுத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். எஸ், இது கரெக்டு. ஓகேங்களா? அடுத்து 4வது பாருங்கள். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். எஸ், இது எல்லாமே வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? மெய்யெழுத்துக்கள் எதுவுமே என்னது 18 சொல்லிலும் உள்ள வராது. இது ரொம்ப முக்கியம். தா, நா, ரா, லா, ரா, நா, லா, ரா, நா இதெல்லாம் வந்து சொல்லோட முதல்ல வருமா அப்படின்னா வரவே வராது. உங்களுக்கு கேட்கலாம், ரான்ற வார்த்தை சார் ராஜ்குமார், ரவி, ராணி இதெல்லாம் வடமொழி சொல். ஓகேங்களா? இலக்கணம் படித்தவங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். ஓகே, 97வது கொஸ்டின் பாருங்கள். நோ ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் என்ன? நோ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்லுன்னா துன்பம். ஓகேங்களா? நோ என்பது என்னது? துன்பத்தை வந்து குறிப்பிடுகிறது. 98ல் வந்து பார்த்தீங்கன்னா அளபடையில் மட்டுமே சொல்லின் இடையில் வரும். அளபடையில் மட்டுமே சொல்லின் இடையில் என்ன வரும்? நமக்கு ஆயுத எழுத்து வரும். அளபடையில் மட்டுமே
சாரி, இது வந்து ஆயுத எழுத்து கிடையாது, அளபெடையில் இல்லை. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையில மட்டுமே என்ன வரும், அளபெடையில் மட்டுமே சொல்லின் இடையில வருவது உயிரெழுத்துக்கள். 99வது கொஸ்டின் பாருங்க. அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் யாரு? அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் யாரு? நெல்லை சு முத்து. இதே ஆத்திச்சூடினா யாரு? ஆத்திச்சூடினா ஔவையார். ஓகேங்களா. பாரதியார் அப்படின்னா புதிய ஆத்திச்சூடி. ஓகேங்களா. 100வது கொஸ்டின் பாருங்க. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா கண்டு ப்ளஸ் அரி. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம 100 கொஷின்ஸ் வந்து 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிவிஷனாக இருக்கும். அடுத்தது இதனை தொடர்ந்து நம்ம உடனே நம்ம 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் 100 கொஷின் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா.